ராஜ மார்த்தாண்ட சோழனுடைய காலம். சோழ சாம்ராஜ்யம் பழையவர்கள் சொல்லும் மாதிரி 7 கடலையும் தாண்டி வெற்றி புலிகொடியை புதிய தேசங்களை நாட்டி பெருமிதமாக வளர்ந்தது. இந்து சீனத்திலே தமிழனின் கலை, தமிழனின் வீரம், தமிழனின் கீர்த்தி எல்லாவற்றையும் நிலைநாட்டி, அதெல்லாம் பழைய கதை. மார்த்தாண்டன் தான் இருந்த தலைநகர் இப்பொழுது பெயர் தெரியாமல் இருக்கும் என்று கண்டானா? சோழனுடைய தலைநகர் உறையூர். யவன வீரர்கள் இந்து சீன போரில் அவன் படையிலே தங்கள் இரத்தத்தை சிந்தினார்கள். அவன் அரண்மனையில் தலைவாயிலை காத்திருக்கிறார்கள். அகழிக்கப்புறம் அண்ணாந்து பார்த்தால் தலையெடுத்து விழுந்து விடும்படி பெரிய வாயில், உள்ளே சற்று தள்ளி வெண்கலத்தினாலான துவஜ ஸ்தம்பம், அதன் உச்சியில் முன்னங்கால்களை உயர தூக்கி கொண்டு வாயை பிளந்த வண்ணம் பாயும் நிலையில் வார்த்த ஓர் வெண்கல புலி முழுவதும் தங்கமுடா பூசப்பட்டிருக்கிறது. அதன் கண்களுக்கு 2 பெரிய ரத்தினங்கள். சூரியனுடைய கிரணங்கள் அதன் மிடுக்கை, சாம்ராஜ்யத்தின் மனப்பான்மையை, தன்னையே வென்று கிழிக்க முயல்வதைப் போல் நிற்கும் புலியை, அந்த சிற்பியின் கைவன்மையை எடுத்து காட்டின. ஸ்தம்பத்தின் அடியில் குறுகிய கவசமணிந்து கச்சையை போல் வேஷ்டியை இறுக்கி கட்டிய மறவர்கள் கையில் எரி ஈட்டிகளை ஏந்திய வண்ணம் கல்லாய் சமைந்தவர் போல் காத்து நின்றார்கள். சற்று உள்ளே ராஜமாளிகை கல்லில் சமைந்து தமிழனின் மிடுக்கை, தமிழனின் வீரத்தை, தமிழனின் லட்சியத்தை ஒருங்கே எடுத்து காட்டுகிறது. எங்கு பார்த்தாலும் ஏகாதிபத்திய செருக்கு. சாம்ராஜ்யத்தின் ஹிருதயமின்மையை அழகுறுத்துவதில் மனிதனை மலைக்க வைக்கிறது. மிருகத்தன்மை அதற்கு வீரம் என்று மரியாதையாக சொல்வார்கள். அழகுடன் கைகோர்த்து உலாவுகிறது. உள்ளிருந்து சங்கமும் முரசும் ஏகமாக முழகின்றன. ராஜராஜ அரிகேசரி வர்மன் பரா. இன்னும் எத்தனையோ முழுநீள முடிவுமில்லாமல் சொல்கிறது அவன் பெயர். முன்பு சிற்றரசர்கள், தானாதிபதிகள், தலகர்த்தர்கள் யாவரும் படிப்படியாக வந்து வழிபட்டு விலகி நின்று அடிபணிகிறார்கள். எங்கிருந்தோ மங்களவாதியம் முழங்குகிறது. உள்ளிருந்து ஒரு யவ்வன புருஷன் ஆணின் லட்சணம் வருகிறான். நெஞ்சிலே வைரங்கள் பதித்த குறுகிய கவசம், மத்தியில் இரத்தினங்களில் புலி, காலில் வீரக்கழல், சிரத்திலே மரகத கிரீடம், இடையில் ஒரு சுரிகை.